நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ். பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பவதாவே பாடட்டும். அப்போது ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். And then everything happened. யுவன் சார், ஹாய். கான்சர்ட்ல வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று? அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டேன். ஏங்க கோட் அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ். ஸோ அகெயின் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மைட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தேர். எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பவதாவே பாடட்டும். அப்போது ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன், ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிமிலர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. Yuvanji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first onnel. Apro want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, பண்ணலாமே. Yeah, that's the idea. I think few of my other concertsல I think நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட we can try. யுவன் சார், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க. இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க? நீங்கள் எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்கள் டீம் சைட்லேருந்து? I think 35 songs, 36 songs totally. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார். அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க, அது இந்த லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை, வேலை செய்கிறேன் அவ்வளோதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். யுவன் சார், இந்த ஃபங்க்ஷனில் கோட் பற்றி ஏதாவது அப்டேட் வருமா? பாடல் வெளியிட்டுள்ளா இப்போ நான் அவ்வளோ பேர் ரசிகர்னாலும் சொல்லுவீங்களா? அப்புறம் கோட்டில் விஜய் சார் எத்தனை பாட்டு பாடியிருக்காரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்போ அப்போதே சொல்லிட்டேன்ல, ஒரு இப்போ தான் நான் சொன்னோம், அவ்வளோதான் முடிச்சிச்சு. பாடல் வெளியீட்டு விழா எங்கே நடக்க போகுது? ஏன்னா மலேசியாவில் இல்லை, அது எனக்கு தெரியாது. ஏஜிஎஸ்ட்டை தான் நீங்கள் கேட்கணும்.